புதிய சம்பவம் நடந்திருக்குதுன்னா சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் ஏப்ரல் 29 நடந்திருக்குது. ஏப்ரல் 29 மண்டே இந்த வருஷம் 2024 நடந்திருக்குது. இது நிறைய கனேடியன்ஸுக்கு தெரியும். ஆனா பதிவா உண்மையா என்ன நடந்ததை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். இது எல்சிபியோல தொடங்கி இப்ப ஒரு ஹைவே 401 மல்டி கொலிஷன் கார் கிராஷ்ல முடிஞ்சிருக்குது சம்பவமா இருக்குது. இதுல மோஸ்ட் இந்த வீடியோ நான் மெயின் ரீசனா ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது திருப்பி எங்கேயும் நடக்கக்கூடாது, எப்பயும் நடக்கக்கூடாது காரணத்துக்கு தான் நான் இந்த காணொலியா இருக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி இது ரொம்ப சோகமான கதை. ஏன்னா 4 உயிர்கள் பலி போயிருக்குது இந்த சம்பவத்தால. அண்ட் அதுல ஒரு உயிர் ஒரு சின்ன குழந்தை, இப்ப புதுசா பிறந்த குழந்தை. சரி, எந்த பேர் ஆதவன், இது ஆதவன் எக்ஸ்ப்ளோர். இந்த காணொலிக்குள்ள போவோம். அந்த வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ். LCBOs சொல்லுது என்ன? LCBOs சொல்லுது ஒரு சாராய கதை, ஒரு அல்கஹால் கதை. LCBOல வைன், பியர், பிராந்தி, விஸ்கி, லிக்கர் அப்படியே போன சாமான்கள் வாங்கக்கூடிய கதை தான் LCBO. ஸோ இங்க கனடால நிறைய திருத்தங்கள் இப்போ கொஞ்ச நாளா போகுது LCBOல. அப்படி மாதிரி தான் இதுவும் நடந்திருக்குது. ஆனா இது போமன்வில் LCBO ஸ்டோர் கிரீன் ஸ்ட்ரீட் நியர் ஹைவே 2ல தொடங்கி இருக்குது. ஸோ ஒரு திருடன் லிக்கர் திருடி கொண்டு இருக்குது ஒரு LCBOல. அப்போ ஒரு ஆஃப் டியூட்டி போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஆஃப் டியூட்டி ஆஃபீஸர்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனா இப்ப அவரது வேலை நேரம் முடிஞ்சு அவர் நிக்குதார். ஸோ அப்படி நிக்க அவரும் பார்க்குதார் LCBOல நடக்குது. ஸோ உள்ளுக்குள்ள போய் அந்த திருடனையும் நிப்பாத்த பார்க்குதார். அந்த திருடன் ஒரு கத்தி பின்னால எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸரைய மிரட்டுதார். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரால ஒன்றும் செய்ய முடியலனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் டோரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்குதார். ஃபோன் எல்லாம் அடிச்சு இருக்குதார். ஸோ அப்போ ஃபோன் எல்லாம் அடிச்சு இப்படி நடந்தது சொன்னிருக்குது. திருடனும் அவரது வாகனத்துக்குள்ள போயிட்டார். ஸோ இப்போ போலீஸ் வர திருடனும் போலீஸை பார்க்க திருடன் அந்த கேஸ் பதில எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி ஹை ஸ்பீடில் போய் பயம் குதுக்கிற அளவுக்கு ஓதி இருக்குது. அப்படி இப்படி சரக்கி அங்கே இங்கே ஓதி கொண்டு இருக்குது. இப்பவே எல்லாரும் பயத்துக்கு தான் ஓதினோம் இந்த ரோடுங்கள் எல்லாம். ஆனால் போலீஸும் இவரை நிற்காம சேஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். ஸோ போலீஸ் ஒரு பக்கம், திருடன் ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம், திருடன் ஒரு பக்கம். ஸோ அப்படி மாதிரி ஒரு போலீஸ் திருடன் விளையாட்டு மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. ஆனா இந்த திருடன் ஸ்டீவன்சன் ரோட் ஹைவே 401 என்ட்ரன்ஸ், ஸோ ஹைவே ஆஃப் ஹீரோஸுக்குள்ள வந்துட்டார். ஆனா இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா அவர் இப்ப இப்படி போய் இப்படியே திருப்பி வாதர். அண்ட் அதில் என்ன பிரச்சனைனா அவர் எல்லா காரும் இங்கால போகுது. ஆனா இவர் மட்டும் இப்படி போதார். ஸோ இப்படி ஒரு கார் உங்களை மோதி கொண்டே வருத மாதிரி இருக்க நீங்க என்ன யோசிப்பீங்க? ஸோ எல்லாரும் ஒரு பயத்துல தான் ஓதினவே. ஒரு விட்பி போல தான் அந்த கிராஷியா கேர் பண்ணி இருக்குது. 2 கார் மோதி. அண்ட் இவர் ஹைவேல ஓதி கொண்டு வரைக்கே நிறைய காரங்களை அதிர்ச்சி கொண்டு தான் வந்தவர். ஆனால் ஒரு காரம் திறக்க மோதி நிறைய நெருப்பு அதுல 4 உயிரினங்கள் போயிருக்குது. அதுல ஒரு 5வது மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்குது. 4 உயிரெல்லாம் திருடன், ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை தான் 60 வயசு தாத்தாவும், அந்த குழந்தை தான் 55 வயசு அம்மாவும் செத்து இருக்குது. ஸோ அங்க 4 உயிரினங்கள் பலி போயிருக்குது. இப்படி குதிச்சிட்டு எல்லாத்தையும் குதிக்கிறதுக்கு அடிக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் இப்படி மாதிரி ஆன சம்பவங்கள் செய்யறதுனால 4 உயிரினங்கள் அன்னைக்கு பலி போய் இருக்குது. ஸோ இது என்னன்னா போமன்வில்ல ஒரு 7:50க்கு இந்த கார் ஓத தொடங்கி இருக்கும். அண்ட் அந்த கிராஷ் எப்ப நடந்ததுன்னா ஒரு 8:10க்குள்ள அப்படி போல நேரத்துல தான் நடந்து இருக்குது. ஸோ 20 நிமிஷத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா நிக்காம ஓதி இருக்குதார் இந்த திருடனும் போலீஸும். அண்ட் இதுல இன்னொரு பிரச்சனையும், இந்த திருடன் ராங் சைடுல கூடுதலான போலீஸ்காரங்க நின்று அந்த வேற வழியால அது அந்த திருடனை நிப்பாத்த பார்த்தது. ஆனா 2 போலீஸ்
வாகனம் மட்டும் அந்த 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 திருதினத்தை சேர்ந்து ராங் வேல அதே ஸ்பீடில் போயிருக்கு சார். விட்னஸுங்கள் ரெண்டு ஒரு ஆள் சொல்லு சார் வந்து இவங்க போகிற ஸ்பீடுக்கு நான் சும்மா அந்த காரை பார்க் பண்ணி இருந்த மாதிரி இருந்தது சொல்லு சார். ஸோ அந்த அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனாலும் அவர் வந்து ஓதிக்கு வந்து தான் இருந்தவர். ஸோ அவ்வளோ ஃபாஸ்டாக போயிருக்கணும். ஸோ இது ஒரு பயப்படுற ஒரு சம்பவம் தான். அண்ட் வந்து ஒரு கவலையான சம்பவம் தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த போலீஸ்லயும் வந்து ஃபால்ட் இருக்குதா? இந்த போலீஸ் வந்து வேற வழியால வந்து இவரை பார்த்து இருக்கணுமா சார்? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த சம்பவத்தை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? சரி, நன்றி, வணக்கம். இந்த காணொலியை புதிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதி கேளுனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். and the world explorers.